மாதத்திலே 4ஆம் வாரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எல்லாமே ஒரு கிருபை தான். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னவர். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வருடத்திலே 8 மாதங்கள் கடந்து போக போகிறது. இந்த வருடத்தை கடக்க இன்னும் 4 மாதங்கள் நாம் கடக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் சோதித்துக் கொள்ள முடியாய். வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை இல்லவர், அது அப்படியே நிறைவேற்றுவார் என்று வேத வாக்குகளில் நிச்சயமாய் வாக்கு தத்தத்தை நமக்காய் அவர் நிறைவேற்றிக் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நாளிலே கூட கர்த்தர் நம்மை கொண்டு வந்த கிருபைகளுக்காய் நாம் நன்றி சொல்லுவனமாய் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் நாம் சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திர துதி உமக்கே. தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திர துதி உமக்கே. தோத்திரம் போல் முழுக்காத்திரியோ காத்தால் நித்தியம் துதி உமக்கே. தோத்திரம் போல் முழுராத்திரியும் காத்தால் நித்தியம் துதி உமக்கே. தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திர துதி உமக்கே. தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திர துதி உமக்கே. தோத்திரம் போல் முழுராத்திரியும் காத்தால் நித்தியம் துதி உமக்கே. ஆமென். தோத்திரம் போல் முழுராத்திரியும் காத்தால் நித்தியம் துதி உமக்கே. Thank you Lord. உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆண்டவன் வாக்காதப்போம் என்று சொன்னீரப்பா. சத்துருக்கள் தீமைக்கு திரும்புகிறாய் தகப்பனே. அப்பா, நீர் ஆண்டவரே வழியை ஆயத்தப்படுத்த முடியாது தகப்பனே. நாங்கள் அந்த வழியை கடந்து செல்ல முடியாது. வழி இதுவே என்று நீ சொல்ல போது அந்த வழியை நடக்க முடியாது தகப்பனே. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. சத்து பயங்களின்றி நல்ல கிரியை செய்யவுமை. சத்து பயங்களின்றி நல்ல கிரியை செய்யவுமை. பத்திரமாக்கி ராத்தி உலர்த்திய சுற்றிலும் கோட்டையமாய். பத்திரமாக்கி ராத்தி உலர்த்திய சுற்றிலும் கோட்டையமாய். தோத்திர பாத்திரனே தேவா, தோத்திர துதி உமக்கே. Thank you Lord. Amen. Yes. ஒரு தாய் பெற்றுவது போல நாங்கள் பெற்று என்று சொன்ன வேலையை அப்பா ஆட்சி பெற்றுகிற நீர் ஆண்டவரே தகப்பனே. எங்கள் கண் காணாததும் எங்கள் செவிகள் கேட்காததும் ஆண்டவரே, இல்லாதவர்களை இருக்க வைத்து வாக்குகிற வேலையில் ஒருவர் ஆண்டவரே. அப்பா, அழைத்தவரை உண்மையிலே அப்பா அப்படியே நடத்த முடியாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள், எங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா.
வெளிச்சத்தை கொண்டாடுகின்ற ஒரு வார்த்தை ஆண்டவர். அப்பா, இந்த உலகத்தை ஒளியாய் வந்தீர் அப்பா. பாவத்திலும் சாபத்திலும் இந்த எங்களை அப்பா நீ மீட்பளிக்கின்ற ஆண்டவர். எங்க வீட்டை உள்ளோடு இருக்கிற வார்த்தை எடுத்த கட்டண ஆண்டவர் ஒரு வருகையில என்னை ஆழ்த்தப்படுத்த நாங்கள் ஆழ்த்தப்பட உதவி செய்தார். ஆழ்த்தப்படுத்த உதவி செய்கிறார். உதவி செய்யப்பா. ஆமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும் ஆண்டவருக்கு
பிதாவானவர் பெரிய ஒரு டார்கெட், அதாவது அவர் மறித்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தத்தின்படி செய்ய அந்த வழியிலே செல்ல ஆண்டவர் முதலாவதாக அந்த மலையின் மேலே ஏறி சோத்திர பாட்டை பாடி தன்னை ஆயத்தப்படுத்தினார். கர்த்தர் இயேசுவானவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய அனைத்தையும் எல்லாவற்றையும் அவருக்காக ஒப்புக் கொடுத்தார். தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை இடுகிறவன் அவரை மகிமைப்படுத்துகிறான் என்ற அவருடைய வார்த்தைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வம்சத்திலே கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்று பிறக்க தன்னை ஆயத்தப்படுத்தினார். எவ்வளவு கிருபை பாருங்க. பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட, பலரை ஆயத்தப்படுத்த ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்ற வார்த்தைப்படி எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்போது கூட மத்தியிலே கண்டு சகோதரர் வந்து சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சப்பா ஆராதனை தொடக்கம் முதல் முடியவரை உம்முடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. வர தடப்பட்ட மக்களையும் நீர் துரிதமாய் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை தேவ நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடியவரை உம்முடைய ஆளுகைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது பாடதாக முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறை
ஆண்டவரே. அல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமம், அவருக்கு நாமங்கள் 1000 உண்டு. இந்த நாமங்களை நாம் இந்த நாளிலே சொல்லி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ரம்பா, யெகோவா ரூபா, யெகோவா ரம்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா சம்பா, யெகோவா ரூபா, யெகோவா ரம்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோரிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் நீரீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் நீரீரையா. எல்லோரிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் நீரீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா சம்பா, யெகோவா ரூபா, யெகோவா ரம்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ரம்பா, யெகோவா ரூபா, யெகோவா ரம்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஜடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாங்க, என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாங்க, என்னை என்றும் தாங்குவீங்க. ஆமென். எல்ஜடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாங்க, என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக, என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா சம்பா, யெகோவா ரூபா, யெகோவா ரம்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா சம்பா, யெகோவா ரூபா, யெகோவா ரம்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோரி நீங்க தாங்க, இன்னும் உள்ள தேவனாக, எந்த ஆடும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்னும் இன்னும் பாடுவேங்க. எலோஹிம் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக, எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனாக, இன்னும் என்றும் பாடுவேங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா சம்பா, யெகோவா ரூபா, யெகோவா ரம்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா சம்பா, யெகோவா ரூபா, யெகோவா ரம்பா.
யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே யெகோவா சாலோ யெகோவா சம்பா யெகோவா ரூபா யெகோவா ரப்பா யெகோவா சாலோ யெகோவா சம்பா யெகோவா ரூபா யெகோவா ரப்பா யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே அல்லேலூயா அல்லேலூயா எல்லோய்க்கு அல்லேலூயா. என்னை நீர் கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தையா. இந்த நாளில் ஏக்கத்தோடு நம் சபையில் ஆண்டவர் எதையாவது செய்வார் என்ற ஏக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் அற்புதத்தை செய்வ தேவன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாட்டுங்களா? அடுத்த பாட்டில் நினப்பாவே இருப்பவரே இயேசையா என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நினப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதா, ஆசையெல்லாம் நீங்கதா, ஆதரவு நீங்கதா, ஆறுதலும் நீங்கதா. அப்பா அம்மா நீங்கதா, ஆசையெல்லாம் நீங்கதா, ஆதரவு நீங்கதா, ஆறுதலும் நீங்கதா. நினப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைத்தாவே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினைத்தவரே, தாயின் கருவில் சுமந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாறினீரே. வேலை என்ன நினைத்தவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. என் நினப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைத்தவரே, தலைநிமிர செய்தவரே. தாவீதை நினைத்தவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைத்தவரே, தலைநிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதா, அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. நினப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. நினப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைத்தாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே,
ஆசீர்வாதம் தந்தவரே உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் திருதுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் திருதுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அல்லேலூயா. நம்ம நினைப்பாவே இருப்ப தேவன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே பாடல் மூலயமா ஆண்டவரே மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நீர் அபிரிவிதமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வரப்பட்ட பிள்ளைகளை கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே சபா மீதமான நேரங்களையும் பாடல்களையும் பகுதிகளையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவகரம் ஆளுகை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் தேவன் தாமே நீர் ஆண்டவரே சப்பா உதவி செய்து எங்களை ஆண்டவரே உடைய வழியில் நடக்கும்படி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறவர். வேதாகமத்தில் தேவ மனுஷர்கள் கர்த்தரிடத்திலே அவர்கள் விசுவாசத்தோடு எதை கேட்டார்களோ அதை அப்படியே பெற்றுக்கொண்டார்கள். எபிரேயர் புத்தகத்திலே விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட அந்த பட்டியலிலே கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையின்படி 11ஆம் அதிகாரத்திலே அத்தனை விசுவாசித்த மனிதர்கள் கொண்டு வந்து 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி அவர்கள் பாத்திரங்களாக இருக்க நாமும் விசுவாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நாளும் பெரிய சாட்சிகளாய் விளங்க கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம எழுந்து நின்று கர்த்தர் சமூகத்தில் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஆவியானவரே என் மத்தியில் நீங்க இறங்குங்கப்பா, மத்தியில் இறங்குங்க ஆண்டவர். உடைய வார்த்தையின்படி ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லிய ஆண்டவர். நாங்கள் விடுதலையோடு உங்களை தொழுது கொள்ள முடியாது. நாங்கள் விடுதலையோடு உங்களை தொழுது கொள்ள முடியாது. உங்களை ஆராதிக்க முடியாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவர், எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பாதபடியில் ஒப்புக்கொள்கிறீங்க தாமே. அப்பா, கணுக்கால் அளவு போதாதப்பா, முழங்கால் அளவு போதாதப்பா. நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே, நாங்கள் மூழ்கணும் அப்பா. இந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படியா தகப்பனே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா, ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சமூகத்திலே ஆவியானவரை நாம் வரவேற்போம், பெற்றுக்கொள்வோம்.
நாம் சரியான நேரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் இந்த வருடத்தின் வாக்கு தத்தத்தை நாம் சேர்ந்துட்டு கொள்ளும்படியாய், அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், நாம் நமக்கு பொதுவாய் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வாக்குத்தத்தை நாம் ஒரே பாராட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட இருதயத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த இருதயத்தினாலே நன்மையும் தீமையும் என்ன வரும்? புறப்பட்டு வரும். நன்மையும் இந்த இருதயத்தில் தான் புறப்பட்டு வரும், தீமையும் இந்த இருதயத்தில் தான் புறப்பட்டு வரும். ஆனால் அதை கர்த்தருடைய கண்ட்ரோலில் நம்ம கொண்டு போயிடணும், கண்ட்ரோலில் கொண்டு போயிடணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இருதயத்தை எனக்கு தா, இருதயத்தை என்னிடம் கொடுத்து விடு, கல்லான இதயத்தை நான் சதையான இதயத்தை மாற்றுவேன்னு சொல்லி பல வார்த்தையினால் நம்மளோடு இடைப்பட்டால் இந்நாளிலே கூட சபைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை இதுவரையிலும் சபையில் பேசாத வார்த்தை இன்றைய தினத்தில் நான் பேச வந்திருக்கிறேன். கர்த்தருடைய கிருபை, நான் அல்ல, அவரே நம்மோடு பேசுவார். நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் கர்த்தரை பின்ன சாட்சிகளுக்காகவும் கர்த்தருக்கென்று கொடுத்த காணிக்கைகளுக்காகவும் நம் மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரி அவர்கள் ஜெபிக்கும்படியாய் நாம் கண்களை மூடும். ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேங்க்யூ ஜீசஸ்.
ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, மனச்சோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த நாளை கூட குயவன்கள் இருக்கிற மண்பாண்டத்திற்கு எவ்வளவு மகிமை என்று நாங்கள் அறிந்து கொண்டது போல உம்முடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள் ராஜா அப்பா நாங்கள் எப்படி விசேஷித்தவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொண்டு அந்த மகிமையை ஒரு நாளும் இழந்து போகாதபடி உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாக இருக்க கற்றுக்கிற செய்வீராக ராஜா. அப்பா, உமக்கென்று கொடுக்கிற காணிக்கைகளை இன்னும் அதிகமாக இந்த மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா தாவீது வர வர விருத்தி அடைந்தது போல அப்பா நாங்கள் விருத்தி அடையும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாடி குடும்ப வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொல்ற வார்த்தை அந்த பாக்கியத்தை நாங்கள் எதனால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். அப்பா, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியோட வசனத்தினால் வெளிப்படும் என்று சொன்னீங்க. அப்பா, அதை பெற்றுக்கொள்ள என்னென்ன கேள்வியோடு மனதில் வந்திருக்கிறார்களோ அந்த இருதயத்தின் ஆலோசனை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக அப்பா தாசனை மூடிவரத்து கர்த்தர் வெளிப்படுவீராக ராஜா. நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். துதிகன மகிமை யாவற்றையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலே கூட உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பிரியமானவர்களே, நம்ம ஒப்பானவர் இந்த பூமியிலே ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சில டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் அது கொடுக்கிறார். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஒரு பொருளை வாங்கினா கூட கீழே போட்டிருப்பான். அந்த பொருளை உபயோகப்படுத்துவதற்கு, அந்த பொருளை எப்படி நாம் பயன்படுத்தணும், அதை எப்படி சாப்பிடணும், எப்படி அதை நம்ம உபயோகப்படுத்தணும்னு சொல்லி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருப்பான். உலகத்தான் விற்பதற்கும் வாங்குவதற்கும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும்போது இந்த பூமியை படைத்து சகல சிருஷ்டியை உண்டாக்கி வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் நம் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்கார். அந்த கண்டிஷன்ஸில் கிட்டத்தட்ட நம்ம காரியங்கள் எல்லா காரியங்களும் பார்த்தாச்சு. இன்னும் 2 காரியங்கள் இருக்குது. அந்த 2 காரியங்களில் இந்த மாதம் முடிவதுக்குள்ளே இந்த 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு புதிய ஆண்டிலே நாம் அடி எடுத்து வைக்க போகிறோம். இதில் பாருங்கள், முதலாவது கண்டிஷன்ஸு, எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்ப இதுதான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் அவர்கள் தான் தேவனை தரிசித்துக் கொள்ள முடியும். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என்னை புதுப்பியும். தாவீது அவர் செய்த அந்த ஒரு பாவத்தின் நிமித்தம் எங்கே நம்ம எடுத்து இந்த பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு போய்விடுவாரோ என்று சொல்லி ஒரு ஏக்கம். கர்த்தாவே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பியும். பிரியமானவர்களே, இந்த இருதயம் பல காரியங்களிலே நாம் பார்த்தோமானால், இருதயம் என்ன முக்கியமானது? என்னது இருதயம்? முக்கியமான ஒரு காரியம். இருதயம் எப்படிப்பட்டது? இதுதான் இருதயத்தினுடைய காரியங்கள். இருதயம் திருக்கும் கேடுள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிற நாம் அந்த திருக்கு, அந்த கேடு நமக்கு இருக்கக்கூடாது.
எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப எழுத்திலே சுத்தமுள்ள பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். அப்போ அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியாது. எப்பவுமே இருதயத்தில் ஆண்டோடைய காரியங்கள் எப்பவுமே நிரம்பி இருக்க, இருதய பலகையில் வசனத்தை நாம் அப்படியே அதை ஏற்றுக்கொள்ள நாம் எப்பவுமே தயாராகி கொண்டு இருக்கணும். வசனம் தான் நம்மை என்ன செய்யும்? நியாயம் தீர்க்கும். இன்றைக்கு இந்த இருதயத்தின் காரியங்களில் முக்கியமானது ஒரு பொருத்தனை பண்ணுறோன்னு வச்சுங்க. ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறோம். அந்த பொருத்தனை எங்கேருந்து தோன்றுது? இருதயத்தின் தான் பொருத்தனை பண்ணுறோம். இருதயத்தின் சிந்தனை வாய் பேசும். அப்போ அந்த இருதயத்திலே நம்ம ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை நிறைவேற்ற எப்படின்னா தீ விரிக்கணுமா. சங்கீதக்காரன் சொன்னது போல, நாம் சங்கீதம் 1 அதை வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 1:3 வாசிங்க. இதான் கீவேர்டு தான் நமக்கு இந்த இருதயத்தில் இருக்கிற கீவேர்டு இதான். 3 வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் நம் கீவேர்டு சொல்லி, யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 கேரக்டரில் பார்த்தோம். என்ன நீங்க சொல்ல முடியுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு 5 கேரக்டர் நம்ம பார்த்தோம். பிரித்தெடுக்கப்பட்டவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்து பரிசுத்தவான் செய்வதெல்லாம் வாய்க்கும். 3வது பரிந்து பேசுகிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த காரியங்களிலே இப்போ நம்ம 4வதாக நாம் பார்க்க போகிறோம். முக்கியமான இது வரைக்கும் நம்ம சபையில் நான் இதை குறித்து பேசினதே இல்லை. ரொம்ப முக்கியமானது, பங்கு கொடுக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பங்கு கொடுக்கிற சபையில் நம்ம என்ன பங்காளியாக இருக்கிறோம்? என்ன பங்கு? நம்முடைய பங்கு சபையில் என்ன இருக்கு? இதில் இருக்கிற வார்த்தை நம் கூர்ந்து கவனித்து நாம் ஒரு பொருத்தனை செய்வோம். பங்கு கொடுக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லிட்டாரு. என்ன காரியத்திலே நாம் பங்கு கொடுக்காம இருக்கிறோம்? தசம பாகம் யாருடையது? கர்த்தருடைய. நல்லா தெரிஞ்சுக்குங்க. தசமம் கொடுக்கணுமா, காணி கொடுக்கணுமா, இதெல்லாம் சபையில் பேசக்கூடாது. நான் சொல்றேன் கேளுங்களா. அதெல்லாம் கட்டளை, கற்பனை. 10ல் ஒரு பங்கு நீ கர்த்தருக்கு கொடுத்துடணும். இதை கேட்டு வாங்கக்கூடாது. இதை கேட்டு தசமம் கொடுத்தீங்களா? சில சபைகளில் தசமம் கொடுக்காம எழுந்துருங்க, காணிக்க கொடுக்காம எழுந்துருங்க, புளியரிசி கொடுக்காத எழுந்துருங்க. அதுக்குன்னு ஒரு கவரை போட்டு விட்டுருவாங்க. தசமாகம், மாத காணிக்கை, மாத பிறப்பு காணிக்கை அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு அந்த கவரை வச்சிருவாங்க. இது தசம பாகம் என்பது கர்த்தருடையது. தசமபாகம் கர்த்தருடையது. மாதம் வருமானத்தில் 10ல் ஒரு பங்கு கொடுப்பது அது நியாயம். கொடுக்கணும்.
கொடுக்கணும். அதை போதகரோ மற்றவங்களும் கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அது தவறு. அது நமக்கே அது அது கர்த்தருக்கு உரியதுன்னு சொல்லி நாம் அதை செய்தாகணும். நம்ம சபையில் ஒரு 2-3 பேர் என்னை கேட்டாங்க, ஐயா நான் மாதம் தசமபாகம் உங்களுக்கு ஃபோன்பேயில் அனுப்பிச்சிட்டுமா, ஃபோன்பேயில் அனுப்பிச்சிட்டுமா, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? அவங்க ஒரே வார்த்தை சொன்னேன், தசமபாகம் யாவது கர்த்தருக்குரியது, நீ ஆலயத்தில் தான் வந்து கொடுக்கணும். ஃபோன்பேயில் அனுப்பினா என் சொந்த அக்கௌண்ட்டில் போச்சுன்னா அது என்ன, அது தசமபாகன்ற அர்த்தமே அல்ல. நீ எனக்கு கொடுக்கல, கர்த்தருக்கு கொடுக்குற, அது தவறு செய்யாதீங்க, வாங்க மாட்டேன். அப்படிப்பட்ட சபை நம்ம சபை இல்லை. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது, பங்கு பங்கு அவருடைய பங்கு. இதை ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அதை கொடுத்தவர்கள் எப்படி அவங்க போனாங்கன்னு சொல்லி நம்ம விலாவரியா பார்ப்போம், வாசிப்போம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம். மல்கியாவின் புத்தகம் பழைய ஏற்பாட்டில் கடைசியாக தான் ஆண்டவர் பேசுவார் தசம பாகத்தை பற்றி. ஸ்தோத்திரம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 9-10 வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். பாருங்க, முதல்ல தசமபாகத்துக்கு ஒரு கேள்விக்குறி. தசமபாகம் ஏன் செலுத்தணும், ஏன் தசமபாகம் கொடுக்கணும்? இதுவரைக்கும் நான் சபையில் இந்த வார்த்தையை நான் பேசினதே இல்லை. யாரும் கேட்டுதான் தசமபாகம் கொடுத்தீங்களா? காரணம் என்னவென்றால் தசமபாகம் எனக்குரியது அல்ல, எனக்குரியது அல்ல. யார் எனக்கு தசமபாகம் கொடுத்தாலும் அதை கொண்டு நான் ஆஃபரிங் பாக்ஸில் போட்டுருவேன். அது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது. அந்த தசமபாகத்தினாலே சபைக்கு உண்டான காரியங்கள் என்னென்ன செய்யும், அதற்காக பயன்படுத்த வேண்டிய காணிக்கை அவருக்குரியது, மனுஷனுக்குரியது அல்ல. அப்போ நம்ம தசமபாகம் கொடுக்கலன்னா அவர் வஞ்சிக்கிறோம், கர்த்தரை வஞ்சிக்கிறோம். சில பேர் திங்க் பண்ணலாம், இதை பற்றி பேசுறதே இல்லை, நீங்கள் தசமபாகத்தை பேசுறது இல்லையே. பேசுறத காரணம் என்னன்னா, அது ஒரு கட்டளை, அதை நிறைவேற்றணும், கொடுத்துதான் ஆகணும், லா, சட்டம். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, படிக்க செய்யாத என் ஆலயத்தில் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். 8வது வசனம் படி, 8வது படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். பாருங்க, இது பொதுவான காரியம். எந்த சபையிலும் சில சபைகளிலே தசமபாகத்தை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. ஏன் தசமம் கொடுத்தீங்களா, தசமம் கொடுத்தீங்களா, கவலை எடுத்து தசமபாகம் கொடுங்க கேட்கணும். ஏன்னா இது ஆண்டவருக்குரிய காரியம். இதை நம்ம எப்படி வேணா தேவைகள் ஏற்படி கர்த்தர் உணர்த்துவார். கர்த்தர் உணர்த்ததின் பிரகாரம் கர்த்தருக்கு நம்ம தசமம் காணிக்கை கொடுக்கும்போது கர்த்தர் அதை பார்க்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, நீங்களும் என்னை வஞ்சித்தீர்கள், எதில வஞ்சித்தோம் என்றீர்கள். எதுல படிங்க, அது முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. தசமபாகத்தில் ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? பாருங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கேள்விக்குறி. ஏன்னா கர்த்தர் நம்ம கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்திலையும் அவர் 10ல் 1 பங்கு நம்ம செலுத்தணும், 10ல் 1 பங்கு கட்டாயம் செலுத்தணும். இது கர்த்தருக்குரியது. இன்றைக்கும் தவறா நினைச்சிங்க சொல்றேன்னு, இன்றைக்கும் நம்ம பாச வேணுகோப்பியாக நான் தசமபாகம் கொடுக்குறேன். நம்ம சபை கொடுக்கணும் இல்லையா?
அந்த ஊழியக்காரன் கனப்படுத்துறேன். இன்றைக்கு கொடுக்குறேன். போய் மாதம் முதல்ல போனவுடனே தசமம் கொடுத்துட்டு தான் ப்ரே பண்ணிட்டு தான் வருவேன். நான் தான் சபை வச்சிருக்கேன், நான் தசமம் கொடுக்கணுமா? தசமம் கர்த்தருக்குரியது. கரங்களை தட்டுவோமா? அப்ப மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எவ்வளோ பரிதாபமான ஒரு கேள்வியா இருக்கு பாருங்க. ஆண்டவர், நீங்களே என்னை வஞ்சிக்கிறீர்களே, எதனால் நாங்கள் வஞ்சிக்கிறோன்னு கேள்வி வேறு. எதிலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. தசம பாகத்திலும் காணிக்கைகள் தான் வஞ்சிக்கிறீங்க. முதல் சொல்லுங்க, முதல் எது? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் ஆண்டவருக்கு. சில பேர் புது நோட்டில் தெரிஞ்சு பழைய நோட்டு கீஞ்சி பண்ண நோட்டை தான் தசம காணிக்கை கொடுப்பாங்க. தவறா சொல்ல, இருக்கிறத கொடுக்குறோம், அவ்வளோதான். முதல் தீட்டு அனைத்தும் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது போட்டு அதை நீங்க உங்க வாழ்க்கையில் அதை ஒரு நிறைய வச்சு பாருங்க. புது புது காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நினைப்பதற்கு மேலாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அதை வஞ்சிக்கிறது ஒரு விஷயம் வந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? படிக்க சத்த வார்த்தை, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். யார் தசமம் கொடுவதும் காணிக்கை கொடுவோம், நம்ம எல்லாம் கொடுக்குறோம், நல்லா செய்யறோம், தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அதை நம்ம புரிய வைக்கணும்ல. இது வரைக்கும் தசம கொடுக்காதுங்க, காணிக்கை கொடுக்க, நம்ம எதுக்கு சபைக்கு கொடுக்கணும், நம்ம எதுக்கு செய்யணும், அந்த எண்ணம் உள்ளவர்களுக்கு என்னது அது? அவங்க யாரு? சபிக்கப்பட்டவர்கள். இதை நான் சொல்ல, ஆண்டவர் எழுதியிருக்காரு, சபிக்கப்பட்டவர்கள். சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோருமே வஞ்சித்தீர்கள். இன்றைக்கு விக்கிரகத்துக்கு அப்படியே ஜல்லில போட்டு அந்த பணத்தை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் கொடுத்தவங்க நல்லவங்களா? பாவம் செய்யறவங்க. பாவத்துக்கு மேல பாவம் செய்யறாங்க. ஒரு 10 ஏழைக்கு ஒரு சாப்பாடு போய் போட்டா அது புண்ணியம். அது செய்ய மாட்டாங்க. நல்ல திருச்சபைகளுக்கு போங்க, உங்களை திருச்சபைகளுக்கு கொடுங்க. இயேசுவுக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட செய்ய மாட்டேன்றாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும். ஆண்டவர் வார்த்தை. எப்படி கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும்? எப்படி கொடுப்பாரா? எப்படி கொடுப்பாரு? ஆமைக்கு குலுக்கி சரிமையை மட்டும் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. ஏசப்பா சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நீங்க சபிக்கப்பட்டவர்கள். ஏசு சொல்றாரு, நீங்க கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி மாத்தினார் பாருங்க. நம் புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாபம் எல்லாவற்றிலும் அவர் சிலுவையிலே முறியடித்தார். எல்லாவற்றையும் முறியடித்தார். தேவனாகிய கர்த்தர், நீங்க சபிக்கப்பட்டவர்கள், என்ன வஞ்சிக்கிறீங்க? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு என்று நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அதை விட்டு விலகவே கூடாது. அடுத்த வசனம் அப்புறம் சொல்றேன். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன், படிக்காதீங்க. அடுத்த வசனம் ஆண்டவர் செய்யணும், அப்பதான் ஆசீர்வாதம். அது உண்மை. ஆனா பொருத்தனை ஆண்டவருக்காக நான் இதை செய்யறேன். நம்முடைய பங்கு என்ன? கர்த்தருக்கு நம்முடைய பங்கு என்ன? பணம் மட்டுமல்ல, முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மா மேல அன்பக்கூறு. அதான் உன்னுடைய நேர்த்தியான பங்கு. யார் யாருக்காக ஜெபிக்கிற? நம்ம சபை ஆரம்பத்தில் இது வரைக்கும் எல்லா ஜனங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறீங்களா? கலந்து கொள்ள பற்றி நான் சொல்ல, கலந்து கொள்ளாதும் கலந்து கொள்ளுங்க. நேரம் ஒதுக்கி பாருங்க. அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி பிரதிபலிக்கிறது என்று, பிரகாசமா இருக்கிறது என்று. பிரசங்கி ஒரு வசனம் சொல்றாரு,
எடுத்து வாசிப்போம். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம். பிரசங்கி 5. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம், சில காரியங்கள் சொல்லிட்டு தான் நம்ம பங்கு, நம்முடைய பங்கு என்ன பங்கு அதை முதல்ல பார்க்கணும். பொருத்தனை 2வது, முதல் பங்கு நம்முடைய பங்கு 1லேருந்து பாசிங்க சிஸ்டர். நீ தேவாலயத்துக்கு போகும்போது படிங்க. உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்பது தேவாலயத்துக்கு துரிதமா வாங்க. நம்ம அலுவலகத்துக்கோ மற்ற காரியங்களுக்கு போகும்போது கரெக்ட் டைம் போயிடும். ஒரு சொத்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த டைமில் இல்லைன்னா நெக்ஸ்ட் மற்றவங்க வந்துடுவாங்க. ஒரு அலுவலகத்துக்கு கரெக்டாக நேரத்துக்கு போகலன்னா 5 நாள் பார்ப்பாங்க, 6ஆவது நாள் அப்படியே சம்பளம் பிடிச்சிருவாங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கொள். சரியான நேரத்துக்கு நம்ம வருமா? நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய பங்கு என்ன? பங்கு கொடுக்கிறவன் பாக்கியவான். ஆவியிலும் ஆத்துமாவும் சரித்திரம் பங்கு மிகுதியா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். தேவாலயத்துக்கு போகும்போது உன்னையே காத்துக்கொள். மூடர் பலிவது போல் பலிவதை பார்க்கலாம். இன்றைக்கு அந்த விக்கிரகத்தை காண இரவு பகல காத்து இருக்காங்க. ஜீவனல்ல தேவ வணங்குதான் நம்ம டைம் பார்க்கிறோம். நித்திய ஜீவன் அளிப்பது வாக்கு தத்தமா இருக்கிறது. அப்ப தேவாலயத்துக்கு வரும்போது நம்ம ஏன் சரியான நேரத்துக்கு வர மாட்டேங்கிறோம்? நான் ஒவ்வொரு டைம் இதை சொல்றேன், கடந்து வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தூங்காதீங்க. தூக்கம் வரக்கூடாது. அதிகாலை எழுந்துருங்க. இந்த மாத வாக்கு தத்தன அதிகாலை தேடுங்க, என்னை கண்டடைவார்கள். அப்ப அவர் கண்டறியத்தக்க ஓடி வரும்போதியாய் துரிதமா ஆழத்துக்கு ஓடி வர முடியாது. கர்த்தருடைய ஆழத்துக்கு போய் வார்கள் சொன்னவுடன் நான் மகிழ்ச்சி அந்த தாவித்து சொல்லிக்கிறார். அப்பதான் நம்ம அழகத்தோடு சமாதானமும் அரண்மனைக்கு சுகமும் மூடர் பலியிடுவது போல பலியிடக்கூடாது. மூடர் என்பது முட்டாள். எப்பனா போலாம், எப்பனா வரலாம். நமக்காக காத்திருந்தா காத்துனா போனா போட்டோம். மூடர் பலியிடுவது பார்க்கல. பலியிடக்கூடாது. பெரிய மாணவர்களே, தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஆண்டவருடைய சபைக்கு வரும்போது துரிதமா வாங்க. 8 மணிக்கு நான் முழங்கால் படிட்டேன்னா சோத்திர பலியை செலுத்திட்டு 8:20 எழுச்சா பாடல்களை பாடுவேன். 20 நிமிஷம் ஸ்தோத்திர பலி இடுவேன் நான். ஏன்னா அநேக ஜனங்கள் வர மாட்டேங்கிறீங்க. அப்போ முழங்கால் போட்டு பாருங்க. ஆளு சபைக்கு பாருங்க. அந்த ஒரு நாள் பாருங்க. ஒரு 3 மணி நேரம், 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். 8 மணி விடுங்க, 8 மணிக்கு வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. ஆண்டவர் நேரத்தை கொடுத்து பாருங்க. நம்ம ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். கரங்களை தட்டுவோமா? நம்ம ஆண்டவர் நேரத்தை கொடுத்து நம்மளுடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுவார். நேரம் அவருக்குரியது, காலமும் நேரமும் அவருக்குரியது. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர்.
தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் ஆ. உன் வாயினால் பேசாமலும் ஆ. மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் ஆ. இரு. ஆ. தேவன் வானத்தில் இருக்கிறார், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் நீ இருக்கிறாய். பூமியில் இருக்கிறாய். ஆதலால் ஆ. உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. உன் வார்த்தைகள் சுருக்கமா இருப்பதாக. தேவ சமூகத்திலே சில காரியங்கள் சபைக்கு விரோதமா, சபை பிள்ளைகளுக்கு விரோதமா நம்ம பேசக்கூடாது. பேசக்கூடாது. நம்ம யாரும் அது மாதிரி பேசுறதில்ல. பேசக்கூடாது. துணிகரமாய் தேவ சமயம் துணிகரமா வாய்னாலே பேசாமலும் மனப்பதில் ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. இதான் நேர்த்தியான பங்கு. நாம் கொடுக்கிற இந்த பலிபீடம் கொடுக்கிற வார்த்தை அந்த வாரம் முழுவதும் அசைவாட்டி கொண்டே இருக்கணும் வாயினாலே. எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த அர்த்தத்தை. ஒரு மாடு புல் மேய்ஞ்சிச்சுன்னா ஓரமாக போயிட்டு அது அசை போடும். ஒரு மாடு அசை போடும். சாப்பிட்டு அசை போட்டு சாப்பிட்டு ஜீரணமான பேர் தான் அது மற்ற காரியங்கள் செல்லும். ஜீவனுள்ள வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு அதை அப்படி விட்டு விடாதபடி அந்த வாரம் முழுவதும் அசை போட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் என்னோட பேசினார், என்னோட பேசினார். துணிகரமா நீ பேசாதபடி, துணிகரமா வார்த்தை விடாதபடி, துணிகரமா சபையை குறித்தோ சபை பிள்ளைகளை குறித்தோ விசுவாச குடும்பத்தை குறித்தோ ஆத்மாக்களை குறித்தோ பேசாதபடி. நம்ம எங்க இருக்கிறோம்? பூமியில் இருக்கோம். அப்படி கேட்டுக்கொண்டிருக்காரு. உன் வாயின் வார்த்தைகள் சிக்கிக்கொள்ளாதபடி காத்துக்கொள், காத்துக்கொள். பிரியமானவர்களே, யாருக்கும் நம்ம விரோதமாய் பேசக்கூடாது. ஒரு வார்த்தையும் விடக்கூடாது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுதான் என்னுடைய பங்கு, இதுதான் என்னுடைய பங்கு. எனக்கு அந்த சாபம் வேண்டாம்ப்பா. இந்த வார்த்தையினால் வஞ்சிக்க கூடாது ஆண்டவரே. தசமம் காணிக்க மட்டுமல்ல, நம் தேவாலயத்துக்கு போகும் போதும் தேவாலய நம்முடைய வாயின் வார்த்தைகள் இல்லாலே சிக்கல் இல்லாத போது படியும் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே நம்ம பிரசுத்தமாய் காணப்பட காணப்பட. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகள் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். அப்போ அந்த வார்த்தையினாலே நம்ம முட்டாளாகக்கூடாது, மூடனாகக்கூடாது. எப்பவுமே நம்ம வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்கணும். ஒருத்தர் பேசலைன்னா பரவாயில்ல, நீங்க கர்த்தரோட பேசுங்க, ஆண்டோட பேசுங்க, உங்களுக்கு பதில் கொடுப்பார். அவர் பதில் கொடுப்பார். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தர் தான் இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தர் தான் இருதயத்தை பார்க்கிறவர். அவன் பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, அதை பண்ண மாட்டேங்க. மனுஷன் புல்லுக்கு சமானமா இருக்கிறான். மனுஷன் நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பெற்றதா இருப்பது நலம். மனுஷன் நம்ப கூடாது, நம்பாதீங்க. ஐயா கடந்த வாரம் ஒரு இதை போட்டாரு, கிளிப் போட்டாரு. துரோகத்தை பத்தி. மனுஷர்கள் எல்லாமே துரோகம் தான், அதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. மனுஷன் அத்தனை பேர் துரோகிங்க தான். அது நம்ம தெரியப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நாம கர்த்தருக்கு நல்லவர்களா இருப்போம். சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சுத்த நம்ம கர்த்தரை பார்க்கணும். அந்த துரோகத்தை நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. எல்லாம் துரோகிங்க தான். இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றா, கணவன் மனைவிக்கு துரோகம் பண்றா. ஏன் பெத்த பிள்ளைங்க தாய் தகப்ப துரோகம் பண்றாங்க.
உடன்பட்ட சகோதரர்கள் துரோகம் பண்றாங்க, நண்பர்கள் துரோகம் பண்றாங்க. காரணம் அப்பவே ஏசப்பாக்கு துரோகம் செய்தவன் கூடவே தான் இருக்கிறான். பணப்பையை அவன் தான் வச்சிருக்கான். யூதாஸ் ஆண்டவர் கொடுக்கிற எல்லாம் காணிக்கை அவர் தசம்பாகம் அவன் தான் வச்சிருக்கான். பணப்பை அவன் கையில தான் இருக்கு. இருந்தாலும் 30 வெள்ளிக்காசுக்காக கர்த்தருக்கு துரோகம் பண்ணினான். இதான் மனுஷன், இதான் மனுஷன் கர்த்தருக்கு துரோகம் பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதான் ஆண்டவர் சொல்றாரு, தெள்ளி திரச்சினால் சொப்பனம் பிறகுது போல வார்த்தையில் திரச்சினால் மூணு சத்தம் பிறக்கும். நமக்கு யார் நமக்கு துரோகம் பண்ணாலும் அவங்களும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே சபைக்கு தேவ பிள்ளைகளுக்கு சபைக்கு வராதபடி தூண்டுகிற கிரியைகளுக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம். இதுக்கு நாங்கள் உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, நீ நியாயம் தீர்க்க, நீ நியாயம் செய்வீர் ஆண்டவரே, நீ நியாயம் செய்வீர், நீ நியாயம் செய்வீர். அதுதான் நம்முடைய பங்கு. பங்கு கொடுக்கிறவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ என்ன செய்யற, கர்த்தருக்கு என்ன பங்கு கொடுக்கிற. அடுத்து பார்த்தீங்க சிஸ்டர் 4:5. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அது செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறது இல்லை, நீ ஏந்து கொண்டதை செய். இவங்களாம் யாரு? எக்ஸாம்பிள் காட்டுறாரு. முதல் வசனத்துல இருந்தே பாருங்க. 2வது வசனத்துல, முதல் வசனத்துல மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிறோம். 2வது வசனத்துல மூடர் ஒரு வார்த்தை சொல்லாமல் இரு. 3வது வசனத்துல என்ன சொல்றாரு? தொல்லை திருச்சா சொப்பன பிறகு போல வார்த்தை சிருஷ்டா மூட வேண்டிய சத்தம் பிறக்கும். தேவனை பொறுத்தை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதம், மூடவே பிரியப்படுவதில்லை. இவனை யாரும் மூடருங்க, அவங்களுக்கு காலம் நமக்கு தேவையில்லை. இவருக்கு மூலமாக எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு, ஆண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. எக்ஸாம்பிள் கொடு, பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவருக்கு சொந்த ஜனம், சொந்த ஜனம். அப்போ நம்ம பொருத்தனை பண்றது, தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாது, மூலையில் பிரியப்படுவதை ஏற்றுக்கொண்டதை செய். எல்லாம் பொருத்தனை பண்ணுவாங்க. அவனுடைய கிரி தக்கதா பலன் கொடுக்கிறவர் அவர், அவன் கிரி தக்கதா பலன் கொடுக்கிறவர். அது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. பணம் தான் ஒரு பொருட்டு அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப தசமம் காணிக்கிறது அவருக்குரியது. மூடர்கள் செய்வது போல் நம்ம செய்யக்கூடாதுன்றாரு. ஏழைக்கு கொடுக்கிறவன் யார் கடன் கொடுக்கிறான்? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஏழைக்கு கொடுக்கறது கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்கிறோம். அது திரும்ப அவர் கொடுத்துருவாரு, அது திரும்ப நம்ம செய்துருவாரு. நம்ம சபையிலேருந்து ஒவ்வொரு வருடமும் சொல்றேன்னு இது பண்ணாதீங்க, எப்படியாவது இந்த ஒவ்வொரு வருடமும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமாக செய்து கொண்டு இருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இந்த பெட்ஷீட்டு, ஒருத்தர் 10 பெட்ஷீட்டு, நல்ல புது பெட்ஷீட்டை வாங்கி ஒவ்வொரு போய் கொடுத்துட்டு, அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு, கிறிஸ்மஸ் ஆனால் பிரியாணி கொடுத்துட்டு, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதே செய்து போய் கொடுத்துட்டு வந்துருக்கோம். நம்ம சபையார போய் செய்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஸ்டாப் பண்ணிட்டார். ஆண்டவருக்கோ மற்ற காரியங்களுக்கோ நம்முடைய பங்கு என்ன பங்கு? ஆண்டவரே நான் அதிகாலை எழுந்து வரேன், ஆண்டவரே இது உன்னுடைய பங்கு. ஆண்டவரே நான் அமாவாசை ஜபத்தில் கலந்து கொள்கிறேன், ஆண்டவரே இது ஒரு பொருத்தனை. ரொம்ப பேர் பொருத்தனை பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா டிஃப்ரெண்டாக பொருத்தனை பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆண்டவர் கொடுங்க, அவர் பணம் ஒரு பொருத்தம் இல்லை.
பூமியில அதிக ஐஸ்வர்யம் நம்பர் 1 ஏசப்பா தான். அப்ப நம்முடைய பங்கு ஒரு வித்தியாசமா இருக்கணும். மட்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக ரட்சிக்கப்படாத ஜனங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே, எனக்கு வாய்ப்பை கொடுங்கப்பா, எல்லா இடத்துலையும் நான் டாக்ஸ் கொடுக்கணும் ஆண்டவரே, இது ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா. நான் முழங்கால் நின்று ஜெபிக்கணும் ஆண்டவர், ஊன்றி ஜெபிக்கணும் ஆண்டவர், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இதெல்லாம் நம்முடைய பங்கு. பங்கு கொடுக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம கேட்கும்போது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்கிறவன் எவனும் அவன் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை படிங்க. 2 நாளாகமம் 31 அதிகாரம். 2 நாளாகமம் 31. அதில் 3லேருந்து வாசிங்க சிஸ்டர். 2 நாளாகமம் 31 3லேருந்து வாசிங்க. 3லேருந்து வாசிங்க சிஸ்டர். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் இந்த வசனத்தில் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான வசனம். எசேக்கியா காலத்தில் நடக்கப்பட்டது. படிங்க. ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியில் இருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். தன் ஆஸ்தியிலிருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான் எசேக்கியா. எசேக்கியா பத்தி உங்களுக்கு தெரியும். எசேக்கியாக்கு என்ன கூட்டி கொடுத்தாரு? ஆயுஷ்னா 15 வருடம் கூட்டி கொடுத்தாரு. அவன் ஒரு பொருத்தனை பண்ணினான், ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணினான். அந்த பொருத்தனை அப்படியே நிறைவேற்றினான். ராஜா கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அப்போ தசமம் காணிக்கை என்ற எழுதியிருக்கிறது. பைபிள் எழுதிருக்கு, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு, இதில் எழுதியிருக்கிறது. கர்த்தர் நியாயப்பிரமாணம் எழுதியிருக்கிறபடியே அந்தி சந்திக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகள் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிக்கும். தகன பலி என்றது தேவனை தொழுது கொள்வது, தேவனை ஆசரிப்பது, தேவ சமூகத்தை வந்து சேருவது. இத்தனை காரியங்கள் தகன பலி என்பது, சர்வாங்க தகன பலி. 1ஆம் தேதி ஜபத்துக்கு ரொம்ப பேர் வரமாட்டேன்றீங்க. இதில் என்ன போட்டிருக்கு? சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கு தன் ஆற்றிலிருந்து தன் பங்கை கொடுத்தான். பணம் மாத்திரமல்ல, தன்னை அர்ப்பணித்தான், தன்னை ஒப்பு கொடுத்தான், எல்லா காரியங்களையும் தன்னை அர்ப்பணித்தான். அதான் அவனுடைய பங்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிங்க சிஸ்டர். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கு எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டார். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதல் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூர்ணமாய் கொடுத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை எங்க கொடுக்கிறாங்க? யார் கொடுக்கிறாங்க? கர்த்தருக்கு கொடுக்கிறாங்க, ஆலயத்துக்கு கொடுக்கிறாங்க, சபைக்கு கொடுக்கிறாங்க. ஊழல்கள் பலியிடுவது போல பலியிடக்கூடாது. நம்ம கொடுக்கணுமா, நம்ம செய்யணுமா, அந்த எண்ணம் நமக்கிட்ட வரக்கூடாது. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். எதுல பாருங்க? தானியத்தில், திராட்சரசம், எண்ணெய், தேன், நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்
தவறாக நினச்சிக்காதீங்க. நமக்கு முதற் பலன் எது இந்த காலகட்டத்தில்? அது ஆண்டவர்கள் தனியாக எடுத்து வச்சிருங்க, கர்த்தர்கிட்ட எடுத்து வச்சிருங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க, ஆண்டவர் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் செலவுகளை செய்யுங்க. 10ல் ஒரு பங்கு. 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, 100 ரூபாய் எடுத்து வச்சுருங்க. 10ல் ஒரு பங்கு கொடுத்து பாருங்க. இந்த கொடுக்கணுமான கேள்வி பண்ணா உங்களுக்கு கேள்விக்குறி ஆயிடும். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரிய மாணவர்களே, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் முதற் பேர். ஆண்டவர்கிட்ட எடுத்து வைக்கும்போது, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் என்னை நடத்தினீருங்கப்பா, மாதம் முழுவதும் என்னை பலத்தா இடை கட்டினீங்கப்பா, நான் இந்த சம்பாதிக்க எனக்கு சம்பத்தை கொடுத்துங்க ஆண்டவரே, பலத்தை கொடுத்தீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தில் உமக்கு நான் பங்களிக்கிறேன் ஆண்டவரே. முதல்ல தேவாலயத்தில் நடைய கட்சி துரிதமாக வரணும், அது ஒரு பங்கு. தேவாலயத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக துணிகரமாக பேசக்கூடாது, அது ஒரு பங்கு. தேவாலயத்தில் கர்த்தருக்கு கொடுப்பது 10ல் ஒரு பங்கு, தசம பாகம். அது வரைக்கும் பேசினதே கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய கிருபையினாலே நம்ம சபையில் எல்லாம் தசமாக கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், கர்த்தருக்குன்னு தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கோம் இது வரைக்கும். அதில் ஒரு நயா பைசா கூட சொந்த காரியங்களுக்காக எடுக்கிறதுல எடுக்கவும் கூடாது, எடுக்கவும் மாட்டோம். அந்த என்ன நீங்கள் கொடுக்குறீங்க அதே ஆண்டவருக்கு, ஆண்டவர் காரியங்களுக்காக நம்ம காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். என்ன நீங்கள் காணி கொடுங்க, கர்த்தர் பார்க்குறாரு. அதில் என்ன செலவு செய்யணும் அதையும் கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. உண்மைத்தமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதில் உண்மை இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது. கொடுக்குறவங்க பெற்றுக்கொள்ளுறவங்க எல்லாமே ஒன்று தான். அப்போ தான் உண்மையை நோக்கி என்னை கூப்பிடுங்க. சமீபமாக இருக்கிறேன், சபைக்கு எவ்வளோ பெரிய தடைகள் காரியங்கள், சபைக்கு விரோதமாக இருக்கிற காரியம் எது வந்தாலும் சபையை மேற்கொள்ள முடியாது, சபை நிச்சயம் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா சபை கர்த்தருடையது, அவர் சரீரமாகிய சபை. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு பாருங்க, அதை பரிசுத்த பண்ணப்பட்டவர்கள் தசம பாகத்தையும் கொண்டு வந்து எப்படி சேர்த்தாங்களாம், குவியலாக சேர்த்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தை அவ்விதமே ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் குறையவே வைக்க மாட்டார், குவியலாக சேர்த்து கொடுப்பார் நமக்கு. அதை பரிசுத்த பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காரியங்களை எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கென்று நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டா அது கர்த்தர் செய்ய தீவு இருக்கணும், தாமதிக்க கூடாது. அதை பொருத்தனை பண்ணாத, அந்த பொருத்தனை பண்ணாத. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். 3ஆம் மாதத்தின் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பாருங்க அப்போ ஆண்டவருக்கு, எவ்வளோ கொடுத்துருப்பாங்க பாருங்க. 3ஆம் மாதத்தை தொடங்கியிருக்காங்க, 7ஆம் மாதத்தில் முடிச்சிருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட மாதத்து ஒரு முறை தான் கேட்குறாரு. தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்குரியது. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. அதுதான் நம்மளுடைய சபையின் செய்யும்போது ஏன்டா செய்கிறோம், என்னடா இது நம்மகிட்டே இல்லையே, குறைவாக இருக்க, ஆண்டவர் செய்யணுமா அப்படி இருக்கக்கூடாது. கட்டாயமாகவும் கொடுக்கக்கூடாது, இது செய்தாகணும். அவருக்குரியது கொடுத்துடணும். தசபாகனம் அவருக்குரியது.
அவருக்குரியது. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து ஆ. அந்த குவியல்களை காணும்போது ஆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து அவருக்கென்று, அவர் பணிகளுக்கென்று, அவர் சபைக்கென்று, அவர் ஊழியத்திற்கென்று நாம் கொடுக்கும்போது, நாம் செய்யும் போது நமக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை பரலோக ராஜ்யம் நிச்சயம் நமக்கு. உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, உபத்திரம் உண்டு, நிச்சயமா உண்டு, நிச்சயமா உண்டு. ஆனா நம்ம திடன் கொள்ளணும். உலகத்தை ஜெயித்தது போல் நாமும் ஜெயிக்க முடியும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். மனிதர்களைப் போல நாளுக்கு ஒரு பேச்சும், நிமிஷத்துக்கு பேச்சும், அந்த காரியம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அவன் வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். இப்ப ஆண்டவர் பார்ப்பாரு. ஆண்டவர் பார்த்து வாங்க, இன்னொருத்தவன ஊழியக்காரனே என் ராஜ்யத்துக்குள் பிரவேசி வா, அன்பாய்க்கப்படுவார். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்கு, நம்ம லைஃப் இருக்கு, அருமையான லைஃப். அங்கே பசி எடுக்காது, தாகம் இருக்காது, ஏசி இருக்காது, எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அந்த புதிய வானம், புதிய பூமிக்கு நாம் கால் வைக்க இப்பத்திலிருந்து ஆயத்தப்படணும், ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம கொடுப்போம், செய்வோம். நம்ம பங்கு என்ன? நம்முடைய பங்கு என்ன? அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர். அந்த குவியலை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதேக்கின் சந்ததியானாகிய அசரியா எனும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். கரங்களை தட்டுவோமா? எங்க வைக்கிறார் ஆண்டவர்? திருப்தியை கொடுக்கிறார். ஆலயத்துக்கு கொண்டு நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு திருப்தி. உச்சிதமான கோதுமையா உங்களை போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்னவர். பாருங்க, என்ன ஒரு சாட்சி பாருங்க. சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியாகிய பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் நிச்சயமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார். இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்துட்டு 12 கூடை நிறைய எடுத்து வச்சாரு. 12 கூடை. 12 என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த வார்த்தை கொண்டு சொல்ல, 12 என்பது ஒரு வருடத்தின் கணக்கு. இந்த வருடம் முழுது ஆண்டவருக்கு நம்ம எதை கொடுக்குறோமோ இந்த வருடம் முழுது குறைபட்டு போக மாட்டோம். திருப்தி தான். திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய நிரப்பினார்கள். கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த திருப்தியை நாம ஆண்டவர் கொடுக்கும் திருப்தியை பெற்றுக்கொள்வோம். திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைவார்கள். பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அந்த திருப்தி அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? அந்த அசரியா என்னும் பிரதான ஆசாரியன், பாஸ்டர் சொல்றாரு, பிரதான ஆசாரியர், பெரிய பிரீஸ்ட், பெரிய பாஸ்டர் சொல்றாரு, நாங்கள் திருப்தி அடைந்தோம். ஆண்டவருக்கு என்னைக்கு நாங்கள் கொடுக்க வந்தோமோ அன்னில திருப்தி தான், குறைவே இல்லை, எங்களுக்கு வாழ்க்கையில் குறைவே இல்லை. அம்பாரம், திரட்சியான அம்பாரம். அம்பாரம் என்பது ஆசீர்வாதம், திரட்சியான மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கு, மீந்து இருக்கிறது திரட்சியான அம்பாரம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 11 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தின் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். அப்பொழுது எசேக்கியா
கர்த்தர் ஆலயத்தில் பண்டிகை சாலையை ஆயத்தப்படுத்தி சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இந்த ஒரு கனத்தை கொடுக்கணும். நீதிமொழிகளின் புத்தகம் 3 பாருங்க, இந்த வசனத்தை அப்படின்னு பார்த்தீங்க. அப்போது எசேக்கியா கர்த்தர் ஆலயத்தின் பண்டிகை சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். ஆயத்தப்படுத்த சொன்னான். நம்ம ஆயத்தப்படணும், ஆயத்தப்படுத்தணும். ஆண்டவருடைய சத்தியத்தினாலே சத்தியத்தை அறிவுகள் சத்தியங்கள் விடுதலையாக்கி எழுதியிருக்கிறதே. அப்ப நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய பங்கு என்ன? அந்த பங்கு நம்ம உற்சாகமாக கொடுப்போம், உற்சாகமாக செய்வோம். ஆண்டவருக்கு இரவு முழு இரவு ஜெபமாக வாங்க, உற்சாகமாக வாங்க. உபவாச ஜெபமாக உற்சாகமாக வாங்க. முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை உற்சாகமாக வாங்க. உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து 45 கிலோமீட்டர் வாரம் ஃபுல்லாக வேலையை செய்து முடிச்சுட்டு எனக்கு தூக்கமே, ஞாயிற்றுக்கிழமை தூக்கமே வராது, தூக்கமே வராது. அப்படியே மூச்சு பண்ணி ஜெபம் பண்ணே இருப்பேன். 7 மணி 4 மணிக்கு ஆயத்தமாவேன். ஆயத்தப்படுத்தி என் மணி எழுப்புவேன். அவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. குடும்பமாக எழுந்துருச்சு, அதிகாலை எழுந்துருச்சு அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு கர்ப்ப வேதனை போடுவோம் நாங்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த ட்ரெயின் மிஸ் ஆச்சுன்னா இங்கே கரெக்டாக நேரத்துக்கு வர முடியாது. கரெக்டாக இங்கே 7:45 இருக்கணும், 7:30 மணிக்கு இருக்கணும். அந்த ட்ரெயினை பிடிச்சா தான் கரெக்டாக. அடுத்த வண்டி பிடிச்சா 8 மணி ஆகிடும் வர்றதுக்கு. நாங்கள் அப்போ ஆராதனை அந்த டைமுக்கு நம்ம வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரே பதற்றமாக இருக்கும். வழியை வந்து ஆட்டோ பிடிக்கணும், ஆட்டோ பிடிச்சி ட்ரெயினுக்கு பிடிக்கணும், ட்ரெயினை பிடிச்சி அவங்க கரெக்டாக வந்து சேரணுன்றது ஒரே பதட்டம். ட்ரெயினில் உட்காந்து பார்த்தா அப்பாடா வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துடும்னு ஒரு நிம்மதி தான். அது முன்னால் தடையை வந்துட்டா ஜெபம் பண்ண வரும். ஆண்டவரே தடை எதுவும் இருக்கக்கூடாதுப்பா, கரெக்டான நேரத்தில் நாங்கள் போய் சேர்ந்துடணும்ப்பா. அப்போ எல்லாத்துக்கும் தேவாலயத்துக்கு போகும்போது நம்ம நடையை காத்துக்கொள்ளணும். இது ஒரு பங்கு, இது ஒரு பங்கு. ஆனால் நீங்கள் வரமாட்டேன்றீங்களே, உங்கள் பங்கு என்ன? நீங்கள் காலையில் ஒரு 7 மணி எழுந்தா கூட 8 மணிக்கு சபைக்கு வந்துடலாம். அப்போ 8 மணி 7 மணிக்கு மேலே தான் தூங்குறீங்க. நான் என்னுடைய கணக்கு அதிகாலை எழுந்துருங்க, ஒரு 6 மணிக்கு எழுந்துருங்க, எழுந்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படிடுங்க. ஆண்டவரே என்னோட என்ன பேசுங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, உங்களை ஆராதிக்க நான் மகிழ்ச்சியோட போகிறேன். ஆண்டவரே கர்த்தர் ஆலயத்துக்கு போய் வாருங்க சொன்னோட மகிழ்ச்சியோட போகிறேன். தாவீது சொன்னது போல மகிழ்ச்சியோட போகிறேன். ஆண்டவரே அப்போதான் நம்முடைய வீட்டில் சமாதானம், சுகம், சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை எடுங்க சிஸ்டர். நீதிமொழிகள் 3, ஒரு 5 நிமிஷம் முடிச்சலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். அதில் எடுத்து வாசிங்க. 9, 10 வாசிங்க சிஸ்டர். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இது வேத ரகசியம் அதிகமா இருக்கு. இந்த ரகசியம் இது இன்னொரு முறை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அப்பொழுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு, ஒரு ஹானர் பண்ணு, ஒரு ஹானர் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அப்படி அவரை கனம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவர் பாருங்க. அப்போது உன் களஞ்சியங்கள், உன் களஞ்சியங்கள், ஒரு களஞ்சியம் என்பது உடைய குடும்பம், உடைய குடும்பம், உடைய குடும்பம், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். பிள்ளைங்களால பிரச்சனை இருக்காது, கணவனால மனைவிக்கு பிரச்சனை, மனைவினால கணவனுக்கு பிரச்சனை. அது ஒரு களஞ்சியம். குடும்பம் என்பது களஞ்சியம். அது பூரணமாய், பூரண சமாதானம், பூரண சந்தோஷம், பரிபூரண ஆசீர்வாதம். இவ்வளவு காரியங்கள் இருக்கு. பரிபூரணமாய் நிரம்பும் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும். திராட்சரசம் என்பது என்ன? சந்தோஷத்தை குறிக்கிறது, சந்தோஷத்தை குறிக்கிறது.
அந்த சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாமல் இருக்கும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில தவறாக நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமையில வேலைக்கு செல்வது அப்படி வேலைக்கு செல்வர்கள் கூட ஒரு பர்மிஷன் கேட்டு வந்து ஒரு 1 hour முழங்கால் பண்ணிட்டு கடந்து போங்க. கர்த்தர் ராஜாவின் இருதயத்தை என்ன பண்ணுவாரு? மாற பண்ணுகிறவர் நீதிமொழிகள் இருக்கு. அப்ப ஆண்டு முதல் தேவ ராஜ்யத்தை நீதி தேடுங்க, பிறகு எல்லாருக்கும் கூட கொடுக்கப்படும். ஒரு ராஜ்யத்தை நீதி தேட வரணும், நம்ம தேடணும். கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடும் போது நம்ம பிழைப்பு. கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருக்கு முதல்ல அவர் கனம் பண்ணுங்க. மறுபடியும் சொல்ற பணம் பொருளாக இருக்கு, 2வது தான். நம்ம இருதயத்தான் இருதயம் ரொம்ப முக்கியமானது. அந்த இருதயத்தினால அவர் கனம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுறவன் அவரை என்ன பண்றான்? மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 11:19 வாசிங்க சிஸ்டர். எசேக்கியேல் 11:19. எசேக்கியேல் 11:19. 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து, நல்லா பார்த்துங்க, அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியமங்களை கைக்கொண்டு, என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் போது, நம் பங்கை அளிக்கும் போது, நாம் இருதயத்தில் இருக்க நம் புதிய ஆவியை நமக்கு கொடுக்கிறார். புதிய ஆவி கொடுத்தது மட்டும் கல்லான இதயத்தை நம் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, மாம்சத்தான் இருதயம் இருக்கு. மாம்சம்லாம் பிள்ளை போல ஒழிந்து போகும், ஒண்ணுமே இல்லை. இருதயம் வெளியேறப்பட்டது, கர்த்தருக்குரியது. அந்த ஆவி ஆத்மா இதயத்துக்குள்ள தான் நம்மளை புதுப்பிக்கும். புதிதான ஆவியை கொடுத்து கல்லான இதயத்தை அவள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை அவளுக்கு அருளுவே. ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நம் முற்பிதாக்கள் எல்லோரும் கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். எசேக்கியா எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்துங்க, தங்களுடைய சுழற்சினாலே கர்த்தருக்கு கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் நடபடிகளை தன் ஆஸ்திகளை விட்டு கர்த்தருக்கென்று கொடுத்தாங்க. ஆஸ்திகள் எல்லாம் விட்டு கர்த்தருக்கென்று கொடுத்தாங்க. அல்லேலூயா. நம்முடைய பங்கு என்ன? அவர் கொடுத்தார். எடுத்து வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து ஜெபித்து முடிப்போம். தேங்க்யூ லார்ட். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அங்கே எசேக்கியா ராஜா பண்டகசாலையிலே எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து அங்கே நிலை நிறுத்தினான். எசேக்கியாவுக்கு அவனுடைய ஆட்சி நிலை நிற்கும்படியாய், அவனுடைய ஆட்சியிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும்படியாய், அவனுக்கு வியாதிப்பட்ட நேரத்தில் கூட கர்த்தர் அவனுக்கு பூரண ஆசீர்வாதமாய் 15 வருடம் குட்டி கொடுக்கும்படியாய்
கர்த்தர் நியமிக்கப்பட்ட அந்த நியாயங்களை அப்படி சில நியமங்களை கை கொண்டான், நியாயங்களை செய்தான், கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு அப்படி கவனித்து நடந்தான். படிங்க சிஸ்டர், அப்படி என் ஆழத்தை ஆழம் உண்டாயிருக்கும்படிக்கு. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதான் பதில் உங்களுக்கு. அவரு சோதிக்க சொல்றாரு. உங்களை சோதனைக்கு விட்டல்ல, அவரு சோதித்து பாருங்க. என்ன சோதித்து பாருங்க, என்ன சேர்த்து பாருங்க. ஆண்டவருக்கு நம்ம ஒரு பொருத்தனை எந்த காலத்தில் நம்முடைய பங்கு என்ன, நம்ம பங்குன்னு ஒன்று ஏற்பட்டாலே நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது நிறைவேற்றுவார். இந்த மாதம் விட்டு அடுத்த மாதம் நம்ம ஆண்டவருக்கு போடலாம், தசமம் போடலாம். அந்த செலவோட டபுள் செலவு. அதாவது நான் உங்களுக்கு பயணத்துக்காக சொல்ல, ஆண்டவருக்கு கொடுத்தது ஆண்டவருக்கு வச்சு நான் கொடுத்துடணும். இன்றைக்கு தொலைக்காட்சியில் மீடியாவிலலாம் பாருங்கள், ஒரு கியூஆர் கோடு இருக்கும். ஆனால் அது தவறு. ஆலயத்தில் ஒரு பண்டக சாலையில் தசமபாகத்தை கொடுக்கணும். அப்போ தான் ஆசீர்வாதம். கியூஆர் கோடில் நீங்கள் ஊழியத்திற்காக, சபை நடத்துறதுக்காக ஸ்கேன் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் காணிக்கை ஸ்கேன் பண்ணுங்கள், தவறு. இந்த ஊழியங்கள்லாம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு கொடுத்துடணும், அவர் நம்மை பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் ஆபிரகாம் அழிச்ச போது ஒண்ணுமே இல்லை, வழியே இல்லை, நீ போப்பா, நீ போ, நான் காண்கும் தேசத்துக்கு நீ போ அப்படிதான் சொன்னாரு. 2வது வசனத்துல பெரிய ஆசீர்வாதம், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரே பதில். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான், யாக்கோபு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான், எசேக்கியா எல்லாவற்றையும் தசமபாகம் கொடுத்தான். எல்லாரும் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் அது நேர்த்தியாக கொடுத்தாங்க. தாவீது எல்லாவற்றையும் கொடுத்தான் ஆண்டவருக்காக. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எதை கொடுக்கிறோமோ 100 தனியாக பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டுவோமா? 100 டைம்ஸ் நிச்சயமாக கொடுப்பார். ஸோ தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது. அது மனுஷன், அது ஒரு பலனை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அதுதான் உண்மை, அதுதான் மெய். நம்ம சபையில் இதை பற்றி இதுவரை பேசினது இல்லை, தசமபாகத்தை பற்றி பேசினது அல்ல. ஆனால் ஆண்டவருக்குரியதை செலுத்தணும், நம்ம கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். என் ஆலயத்தை ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களெல்லாம் பண்ட சாலைகளை கொண்டு வாருங்கள். அப்போ நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இனக்கொள்ளா போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று. அப்ப ஆண்டவருக்கு நான் தசமம் கொடுத்தா நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். 30, 60, 100 பலன் கொடுப்பான். அப்ப நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்போதும் ஆலயத்தில் நம்ம வரும்போது நம்மளே காத்துக்கொள்ளணும். சீக்கிரமா கலந்து வாங்க. ஆலயத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக பேசாதபடி நம் வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காணிக்கை தசமபாகம் தவறாம செலுத்துங்க. இந்த 3 அவசியம். அதுதான் நம்முடைய பங்கு. தசமபாகம் மட்டுமல்ல, நேரத்துக்கு ஆலயத்துக்கு வாங்க, ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்க, ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க. இதான் நம்முடைய பங்கு. பங்கு கொடுக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த பங்கு தான் வானத்து பலிகளை திறந்து எடுக்கொள்ளா போக மாட்டோம். அவர் ஆசீர்வாதம், அவருடைய பங்கு அதுதான். சேர்த்து பாருங்களேன், சேர்த்து பார்க்குறீங்களா? ஒரு 7 விதவை என்ன பண்ணாங்க ஆலயத்தில்?
எல்லாம் இருக்கிறத வச்சு போட்டாங்க. அவருக்கு இருக்கிறதே 2 பைசா தான், அதையும் கொடுத்து போட்டா. ஆண்டவர் அந்த காணிக்கையை பார்க்குறாரு. ஆண்டவர் பார்க்குறாரு. எல்லாம் இருக்கிறது இருக்கிறதுன்னு போட்டாங்க, இல்லாததே போட்டாங்க. அவங்க அந்த வித்தியாசம் காட்டாங்க. பைசா ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே அபாசித்தேன், நான் தவறாம ஆலயத்துக்கு வரேன், நான் தவறாம கொடுக்குறேன், அவனை போல நான் இல்லை. துணிகரமான பேச்சு, துணிகரமான பேச்சு. எப்போதிலும் எதிலும் ஒரு தாழ்மை இருக்கணும், எல்லாம் தாழ்மை இருக்கணும். அதான் ஆண்டவர் பிள்ளைங்க தாழ்மைகளுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிப்பார். பெருமையிலும் கத்தை எதிர்த்து நிற்கிறார். சபையில் ஆண்டக்கூடிய கனத்தை நாம் செலுத்தணும், அவருடைய கனத்தை நம்ம செலுத்தணும், ஆனர் பண்ணணும். என்ன கனம் பண்ணுகளை நான் கனம் பண்ணுவேன், எனக்கு கனவீன பண்ணுவேன், நான் கனவீனப்படுத்துவேன். ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தர துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே பாடுகிறே தேவனை துதியுங்கள். ஆண்டவனை அவர் பணிக்கே ஆட்சி செய்வார். அவர் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே தேவனை துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தர துதியுங்கள். ஆமென். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். உற்சாகமாக கரங்களை தட்டி ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா 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 இயேசுவை துதியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே எங்களோட பேசினீர் ஆண்டவர், எங்களோட பேசினீரப்பா. இந்த வார்த்தை வல்லமுள்ள வார்த்தை அப்பா, வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே, வார்த்தை விடுதலை தரும் வார்த்தை அப்பா. தகப்பனே நாளில் ஆண்டவர் அந்த காலத்தில் தோல்வி எல்லாரையும் காத்துக்கொள்ள முடியாது. தேவாலயத்தில் துரியரமாய் பேசாத முடியாது ஆண்டவரே. உனக்கு கொடுக்கிறது கலத்தினை கொடுக்க முடியாது தகப்பனே அப்பா. 3ஆம் அதிகாரம்
10 வசனத்தின்படி தகப்பனே வசதபாகலோட தந்தையை சாலி கொண்டு வாருங்கள். வானத்து பலவரிலே திறந்து இடத்தெல்லாம் போக மட்டும் நாங்களே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இந்த பிள்ளை வாழ்க்கையில் ஆண்டவர் நீர் ஆண்டவர் லாவத்திலும் இந்த பிள்ளைகள் நன்மை பெற்றுக் கொள்ள தகப்பன் அப்பா நீர் ஆண்டவர் அப்பா இவ்வளவு ஏற்பட்ட கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கிருபையாய் நடத்தினீர் அப்பா, கிருபையாய் நடத்தினீர் ஆண்டவர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாமத்தை மகிமைப்படுத்துகிற தகப்பன் இதயத்தில் சித்தமுள்ள வாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துகிற தகப்பன் நாங்கள் செய்வதெல்லாம் வாக்கியபடியால் நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், வாலி பிள்ளைகள், முதியவர்கள், கணவன் மனைவியினர், சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக வேறு பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறார்கள். நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கிருபையாய் நடத்துங்கப்பா. இந்த வாக்கிலே பிள்ளைகள் ஏற்கொண்ட எல்லா முயற்சிகளும் நீர் ஆண்டவரே பிறந்த வாசலை பிள்ளைகளுக்கு கட்டளையிட சொல்கிறார்கள். இந்த மாதத்தில் ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குப்பட்டபடி அப்பா என்னை சிநேகிக்கலாம் சிநேகிக்கிறேன் அதிகாலை தேவை கண்டவனாக சொல்லி அதிகாலை தேடி முடியாது பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா என்னை தேடிகள் நான் கண்டறியே என்று சொல்லுப்பா. என்னை தேடியை கண்டறியாது சொல்லிடப்பா. தேடும்போது அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தபடியாக சொல்கிறார். நிறுத்துங்கப்பா. பிள்ளைகளோடு பெரிய காரணம் செய்யுங்கப்பா. பெற்றோரின் ஆசீர்வாதங்கள் சுகம், பலம், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பிள்ளைகளுடைய கல்வி காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், வர்க்கத்தின் கல்வி எல்லாவற்றையும் கொடுத்து பெரிய ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படி அச்சடிக்கிறார்கள். நிரப்பும்படி அச்சடிக்கிறோம்ப்பா. அந்த பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையை ஏற்றுகிறோம். சகல துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே நம்மளை எடுக்கிற ஆண்டவர் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறையாது. ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பரமண்டலத்தின் பிதாவே நிறைவான பரிசுத்தப்படுகிறார். ராட்சியம் அதுதான் உங்கள் சித்த பல்லவத்தில் செய்வது பூமியில் செய்கிறதா வேண்டிய ஆகாரத்தை தாகும். எங்கள் காணாளிகளுக்கு நாங்கள் நன்மை கேட்கிற கடவுளை மன்னி சோதனை புத்தகத்தை நாங்கள் தீவிர திட்டுகளும் ராட்சியம் வல்லமையும் மகிமையும் எந்த மனிதர்களே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய தீபங்கள் ஆகாதிலே ஜெய கொடியம் அல்லேலூயா. அல்லேலூயா.